ப்ரெட்டில் எக் டோஸ்ட் பண்ண போகிறேன். இது எப்படின்னா, வெல்லம் இருக்குல்ல, வெள்ளத்தில் பாகு வச்சுக்கிட்டு அது கூட 4 முட்டையை வந்து நல்லா போட்டு அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றி, தோசையில் நெய் ஊற்றி, இந்த வெல்லமும் எக்கும் நல்லா வந்து கலக்கணும்ல, நல்லா டிப் பண்ணிவிட்டு தோசைக்குள்ளே போட்டு எடுக்க வேண்டியதான். பார்க்கலாம். நெய்யில்னா பட்டர் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய பீஸ் ஆகி போச்சு, ஆனால் வேகும்போது சின்னதாயிரும். நல்லா அப்படியே முக்கிய வேண்டியதான். நான் சீனி சேர்க்கல, சீனி சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஆனால் நான் சீனி சேர்க்கல. வெள்ளைப்பாகில் 4 முட்டையை நல்லா வந்து கரண்டிச்சு அடின்னு அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரெட் பீஸை அப்படியே நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா டிப் பண்ணி அதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ண வேண்டியது. ஓகே, இந்த பீஸ் கொஞ்சம் பெரிய பீஸை வச்சு முந்தைய அந்த மாதிரி இருக்குது. நான் கவனிக்காமல் வந்து உள்ளே போட்டேன். சரி, பரவாயில்ல. இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சுட சுட சாப்பிடணும், அதான் டேஸ்ட்டு. சாஃப்டாகவும் அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் வந்து நான் வந்து ஒயிட் சுகர் சேர்க்கல, எனக்கு ஒத்துக்காது. அதனால் வந்து வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். வெல்லம், முட்டை, அவ்வளோதான். இதில் வீட் ப்ரெட்டும் வாங்கிக்கலாம், நல்லதான். அடுத்த பீஸ் அப்படியே நல்லா டிப் பண்ணிக்க வேண்டியதான். டிப் பண்ணி 2 பக்கம் திருப்பி கொடுக்கணும். ஏன்னா ஒரே தோசைக்குள்ள வந்து 2 போட்டலாம்னு நினைக்கிறேன். கருகு விட்டுறக்கூடாது. இது கொஞ்சம் மொந்தையாக இருக்கணும், கொஞ்சம் வேக விட்ருக்கேன், அவ்வளோதான். ப்ரெட்டு உடையலாம் செய்யாது நல்லா டிப் பண்ணும்போது. அவ்வளோதான், சேர்த்த வேண்டியதான். இப்போ வேக வச்சு எடுத்தது கொஞ்சம் டேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி என்ன டேஸ்ட்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்படி செஞ்சோன்னே சுட சுட சாப்பிடணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறி போச்சுன்னா அந்த முட்டையோட கவுச்சி ஸ்மெல் வரும், பார்த்திங்களா, சாப்பிட முடியாது. தேவைக்கு தகுந்தமாக போட்டு அப்புறம் வந்து நிப்பாட்டிடணும். இது எடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் நெய் சேர்த்துருவோம். நெய் சேர்க்கல, அப்படியே நெய் தரையிட்டு பட்டர் போட்டால் இன்னும் அருமையாக இருக்கும். தேங்காய் ஊற்றி செய்யணும், ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் முந்தைய இருக்கலாம் சைடில் கொஞ்சம் வேக வச்சிடலாம். அந்த சைடில் இதுதான் கரெக்டான அளவு. இந்த அளவு தான் கரெக்டான அளவு. இந்த ஃபஸ்ட் எடுத்து வந்து ஒன்று மொந்தையாக வந்து அதோட இதான் நம்ம ஸ்லைஸ் பண்ணுற பொறுத்தான் இருக்குது. ப்ரெட்டு கரெக்டாக ஸ்லைஸ் பண்ணால் நல்லா அதில் ஏறி வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்கும், பார்க்க நல்லா அந்த மாதிரி இருக்கும். இது முந்தையாக பார்த்தீங்களா,
அதான்